பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. கவலைப்படாதீங்க. பாருங்க, நான் இளம் பிராயத்தில் ஊழியம் செய்யும் பொழுது அரசு வேலையில் இருந்தேன். அப்போ என் ஆஃபீஸுக்கு தேடிட்டு ஒருத்தர் வந்தார். வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு பாரம்பரிய சபை 150 வருஷமாக இருக்குது. அங்கே நிறைய யூத்லாம் இருக்காங்க, வாங்க உங்கள் சாட்சியெல்லாம் சொல்லணும், நீங்கள் வந்து எங்கள் வசனம்லாம் சொல்லுங்கன்னு கூப்பிட்டு போனார். அப்போலாம் சைக்கிள் தான். ஆஃபீஸ் 5 மணிக்கு முடியும். 5 மணிக்கு மேலே எங்கள் மேலதிகாரிகிட்ட பர்மிஷன் சொல்லிவிட்டு சைக்கிள் என்னுடைய சைக்கிள் அவர் சைக்கிள் போகும். அங்கே போகும்பொழுது பார்த்தா அங்கே ஒரு கிட்டார் இருக்குது. நான் எடுத்து அதை அப்படி வாசிக்கும் பொழுது அவர் என்னை ஒரு தட்டு தட்டி, இதெல்லாம் தெரியாதது ஏன் செய்கிறீங்க? நான் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் இருந்தவன். எனக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே கிட்டத்தட்ட வாசிக்க தெரியும். நல்ல மியூசிக்கில் ரொம்ப எனக்கு ஆர்வம். நான் அதை ஒன்றுமே கண்டுக்கிட பேசாமல் வச்சுட்டேன். என் வீட்டில் கிட்டார் இருக்குது, அது அவருக்கு தெரியாது. எப்பயும் ஆஃபீஸ்லேயே வச்சுருப்பேன், பீரோவுக்கு பின்னாடி வச்சுருப்பேன், வாசிப்பேன். இப்போ மதியம் லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சு வாசித்து ஆண்டவரை ஆராதிப்பேன். ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு கூட்டத்தில் பிக்கப்போட கிட்டார் நல்லா வாசித்து பாடும்பொழுது ஒரு இடையில வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். சில விஷயங்களில் மனிதர்கள் உங்களை வந்து மட்டுப்படுத்தலாம். கர்த்தர் உயர்த்த நினைக்கும் பொழுது உங்கள் உயர்வை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் நினைப்பீங்க இந்த விஷயத்தில் இவரோட நம்ம சிறப்பாக செய்ய முடியும்னு. ஆனால் உங்கள் மேலே இருக்கவங்களோ அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்களோ, உங்கள் சர்ச்சிலையோ, உங்கள் வீட்லேயோ, உங்கள் ஆஃபீஸோ, உங்கள் பிஸ்னஸ்லையோ, அக்கம் பக்கத்துலையோ, குடியிருக்கக்கூடிய எங்கேயோ மனுஷன் உங்களை தடுத்து வைக்க பார்ப்பான், மட்டம் தட்டுவான். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா? மனுஷனுக்கும் கர்த்தருக்கு என்ன தெரியுமா விசுவாசம்? நான் மனுஷங்களை குறை சொல்கிறேன். சில பேர் இப்படி இருக்காங்க. மனுஷன் உங்களை குறைச்சி தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். கர்த்தர் உங்களை பெருசாக நினைப்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் அவருடைய பிள்ளைங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு ஒரு பழமொழி நான் படிச்சிருக்கிறேன். நம்ம வந்து காக்காவும் இல்லை, அவரு காக்கா இல்லை, நம்ம வந்து ஒன்றும் கருப்பு இல்லை, குறைவானவங்க இல்லை. கர்த்தர் நிறைவானவர், நாமும் நிறைவுபடுத்துகிறார். அவர் நம்ம நிறைவுபடுத்துகிறாரு. அப்படி அன்பு நம்மள்கிட்ட வரும்பொழுது குறைவானதெல்லாம் நிறைவாயிடுது. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். எங்கே உங்களை வந்து தூற்றுகிறார்களோ மனிதர்கள், உங்களை குறைச்சி வைக்கிறாங்களோ, கர்த்தர் அதை பார்ப்பார். உங்கள் இருதய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஏன் தெரியுமா? நான் இயேசுவை நேசிக்கிறேன். இருதய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். உற்சாகமாக இருங்க. உங்கள் திறமையெல்லாம் வெளியில் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. ஷைன் பண்ண போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஷைன் பண்ண போகிறீங்க. உற்சாகமாக அல்லேலூயா சொல்லுங்கள் கையை உயர்த்தி. நான் பாஸ்டர் சொல்கிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. நீங்கள் ஷைன் பண்ண போகிறீங்க. ஷைனிங்காக மாற போகிறீங்க. பிரகாசிக்க போகிறீங்க. அல்லேலூயா.